அவர் வந்து வரப்புயரா, நீர் உயரா, நீர் உயரா, நெல் உயரா. அவையெல்லாம் 1000 ஆண்டுக்கு முன்னாடி செத்தது. அதுக்கு இப்படி பயலுக வந்து நம்மளை கொள்ளுவாங்கன்னு. சுதந்திர தினம் எல்லாரும் வீட்டுக்கு கொடியேற்றுங்கள். ஏற்றுகிறோம். நீங்கள் எதை ஏற்றுவீர்கள்? அரிசி விலை ஏற்றுவோம், எண்ணெய் விலை ஏற்றுவோம், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுவோம், சிலிண்டர் விலை ஏற்றுவோம், பருப்பு விலை ஏற்றுவோம். நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுவோம். நீங்கள் கொடியை மட்டும் ஏற்றுங்க. நீ போடு தாமரைக்கு போடு. இன்னொரு தடவை நாட்டை கொடு. நாடு இருந்தால் அப்புறம் என்கிட்ட வந்து கேளு. அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது. ஏன் 10 வருஷம் அப்படியே நம்ம தாய் 10 மாதம் சுமந்த மாதிரி புதிய இந்தியாவை 10 வருஷம் வயிற்றில் சுமந்து இருந்துக்க அப்படி மோடி. இப்போ தான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது பாரு. பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் தான் பிரசவம். புதிய இந்தியா அது பிறக்கும் போதே கேள்றா. அம்மா அப்பாலாம் அழாது. ஜெய் ஸ்ரீராம் பாதமாக காரும் 10 வருஷம் நாட்டை பரதேசி நாடாக்கிட்டு வளருது. நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். வளரும் நாடு பட்டியலே என் நாட்டு பேர் இல்லை. கொரோனா நேரத்தில் நாட்டின் நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் கொரோனா நேரத்தில் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு. ஆத்தாடி, 80 கோடி பேர் ஏழையாடா. என்னை கேட்டானே ஒருத்தன், நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட, சிம்பிளஸ் எலெக்ஷனுக்கு வான்னு நான் கேட்டேன் தேர்தல் ஆணையத்தில். அது எப்படி ஹவ் இஸ் பாசிபிள்? அது வந்து இல்லை, படிக்காதவங்க என்ன செய்வாங்க? நீ 75 வருஷமாக படிக்க வைக்காம என்ன இதை பண்ணிட்டு இருந்தா? நேற்று என்ன பிடிக்கிட்டு இருந்த? நீ படிக்க வைக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? பணம் செல்லாதுன்னு கேஷ்லெஸ் எக்கனாமி செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்குற. படிக்காத செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வருவான். அது எப்படி சாத்தியமாகும்? 1-2 விடுது, 1-2 சொல்லி கொடுத்துட்டு என் முறைக்கு வா. கேஷ்லெஸ் எக்கனாமி அமெரிக்கா மாதிரி வா. எனக்கு 101, அவருக்கு 201, 501. ஒவ்வொரு தேளுக்கு ஒரு நம்பரை கொடு. வா மோதுவோம். என்னை வென்ற சொல்கிறா பாப்பன். திமுக இந்த பிஜேபி இந்த காங்கிரஸ் அவர் சொல்கிறா. ஒரு சிங்க மக்களாக இருந்தால், ஆண்மை கொண்ட வீரம் கொண்ட மக்கள் இருந்தால் தனித்தனியாக நின்று தன் வலிமையை காட்டுறார். திமுக இந்த ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு, இந்த எடப்பாடி ஐயாவுக்கு, இந்த இவர் பேர் என்ன, இந்த மோடி 10 ஆண்டுகள் ஆட்சி அரும்பெரும் சாதனையாளருக்கு விழுந்த ஓட்டு, இந்த கை இதுக்கு ஒரு ஓட்டு காட்டு. கூட்டமாக சேர்ந்துக்கிறோம். எங்கள் ஊரில் சொல்லுவான் ஒருத்தன், புலி வருது, நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் மேலே ஏறி வந்து படுத்துக்குங்க, என் மேலே ஏறி படுத்துக்குங்க. எப்படி இந்த சனமும் இவனும் அவன் மேலே ஏறி படுத்துக்கிறான், அவன் பாதுகாப்பாக உள்ள படுத்துக்கிடுவான். இந்த கூட்டணி கோஷ்டிகள்லாம் இப்படி தான். எந்த புலி வருதுன்னு, இந்த புலிகள் வருதுன்னு தான் பயந்துட்டு போடுறான். ஒரு ஓட்டுனாலும் இது ஏன் ஓட்டு? சீமான் ஓட்டு, சீமானின் தம்பி தங்கைகளுக்கு விழுந்த ஓட்டு, நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த ஓட்டு, அவன் கொள்கை கோட்பாடுகளுக்கு விழுந்த ஓட்டு, பிரபாகரன் என்ற பெருமா வீரனுக்கு விழுந்த ஓட்டு, மான தமிழ் மக்கள் தன் மொழிக்காக இனத்திற்காக போட்ட ஓட்டு என்று என்னால் சொல்ல முடியும். இங்கே எவரால் சொல்ல முடியும்? எவரால்? உண்மையிலே நீங்க மாநில தலைவர்களாக இருந்தால், நீங்க நேர்மையாளர் இருந்தால், ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் என்னை வென்று காட்டு பார்க்கலாம். என்னை வென்று காட்டு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீனு என்னென்னமோ தான் நீ பார்த்த என்னையே போட்ட. ஏன் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அணியணியாக திரள்கிறார்களா சீமான் பின்னால்? நான் அவனுக்காக உழைக்கிறேன், அவனுக்காக பேசுகிறேன். அவன் என்னை தலைவனாக பார்க்க மாட்டான். தன் உடன் பிறந்தவன் ஓடி வருகிறான். Me too. I love you all. I love you to all. என்னையே போட்டு பார்த்தேன். பயந்துக்குவான், நம்ம வீட்டுக்கு ரைடு வரும்னு இளைஞர்கள் போவதை தடுக்கலாம்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பெருங்கூட்டமே வந்துச்சு. ஏன்? அஞ்சுவதும் அடிவடிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அதை கவனத்தில் வச்சுக்கங்க. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கற்பித்தவன் மாபெரும் வீரன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அப்புறம் சின்னத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டம் காட்டினேன், சட்டம் பேசினேன், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு. மாம்பழம் அப்படி தான் கொடுத்தியா? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு கொடுத்திய. சைக்கிள் அப்படி தான் கொடுத்திய. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா போன தடவை என் ரெட்டலையில் என்ன சின்னம் கொடுக்காம, அப்புறம் எங்கள் டிடிவி குக்கர் சின்னம் கொடுக்காம ஈரோடு கிழக்கில் போட்டியே போடலையே.
நீ ஒரு பெரிய கட்சிங்கிற. ஈரோடு கிழக்கில் ஏன் நீ போட்டி போடல பாரதிய ஜனதா? நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கி போயிடுவாயின்னு பயந்துட்ட. இப்போவும் என்ன நடக்குங்கிற நீ? இதே தான். நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடு, தலைகளாக நின்று தண்ணியை குடி. உனக்கு தெரியுது இந்த பெட்டியை வச்சுட்டு தானே ஆட்டம் காட்டுற. விட மாட்டிய, தரமாட்டேன் அப்படின்னு பிடிச்சுக்கிறிய. நீ போட்டு வா, வாக்குச்சீட்டு முறைக்கு வா. வா, வார்டு கவுன்சிலரை வெண்டு காட்டு பார்ப்போம். எதற்காக? உன் கோட்பாடு என்ன? உன் தத்துவம் என்ன? உன் தத்துவம் என்ன? நான் சொல்றேன், பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசு மாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர உனக்கு கோட்பாடு? கோட்பாடு? அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த பெருமக்களே, ஒரு தலைவன் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திப்பானே ஆனால் அவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். ஒரு தலைவன் நாட்டையும் மக்களையும் அதன் நலத்தை பற்றி சிந்திப்பானே ஆனால் அவனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது.